அலிஃபை பார்த்தா பா சுஜூது செய். கேலிக்கிடமான ஒரு ஹதீஸ். ரசூல்லா சொல்லல, பொய்யா இட்டு கட்டினார். இதை வாசிப்பவர் ரசூல்லாவை பற்றிய பிழையாக நினைக்க வேண்டும். அதான் இவர்கள்ட்ட நோக்கம். இதே போல நாங்க இங்க நிறைய ஹதீஸ்களை கொண்டு வர கஷ்டம். இதே போல நிறைய ஹதீஸ்களை கட்டி ரசூல்லாவுக்கு பிழையான எண்ணம் வரட்டும் அல்லது சிந்தனை ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவோம் என்பதற்காக இந்த மாதிரி ஹதீஸ்களை இந்த ஜிந்தீக் என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் இட்டு கட்டினார்கள். அடுத்தது இனம், நாடு, மொழி, இமாம் இவர்கள் மீது கொண்ட பற்றினால் ஹதீஸ்களை இட்டு கட்டினார். இமாமோடு கொண்ட பற்று, இமாம் ஷாஃபி நிறைய பொய் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அபு ஹனீஃபா பற்றி பொய் ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்படி தங்களுடைய இமாம்கள் தான் உயர்ந்தவர் சொல்லணும். அப்ப ஹதீஸ கட்டினார். உதாரணம் இந்த ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ் திருப்தியுடன் இருந்தால் அரபு மொழியில வஹி இறக்குவான். அல்லாஹ் கோபம் வந்தா பாரசீக மொழியில இருக்கும். பாரசீகர்களை இழிவானவர்களாக காட்டுவோம். கட்டினது அரபிகளை மீது பற்று கொண்டு அதற்காக கட்டின ஹதீஸ் தான். இதே மாதிரி மறுபக்கம் ஹதீஸ் இருக்கு. அல்லாஹ் திருப்தியா இந்த பாரசீக மொழியில இருக்குவான், கோபமா இந்த அரபு மொழியில இருக்குவான் இன்னொரு ஹதீஸ் இருக்கு. அது பாரசீகர்கள் கட்டினது. இப்படி இமாம்களை பற்றியும் தண்ட நாட்டை பற்றியும் தண்ட மொழியை பற்றியும் கொண்ட பற்றின் காரணமாக கட்டிய ஹதீஸ்கள் சொல்லி ஒரு தொகை ஹதீஸ்களை நாங்க காணோம். அடுத்த ஆக மோசமான மிக கூடுதலாக பரவின ஒன்றுதான் இது உபதேசம். கதைகள் சொல்லுத குஸ்ஸாஸ் என்றே சொல்ற. அந்த காலப்பிரிவுல குஸ்ஸாஸ் என்று சொல்வது. அதாவது பயான் பண்ணுவதற்கு எலும்பி நின்றால் மக்களை கவரோன்ற எண்ணம் ஒன்று வந்துடும். எல்லாருக்கும் உள்ள பலவீனம், எனக்கு உங்களுக்கோ எல்லாருக்கும் வர பலவீனம். எலும்பி நின்றா ஆக்களை கவரும். அப்ப என்ன செய்யணும்? கதை சொன்னால் மக்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்டா கேட்டிப்பா. பிறகு அந்த கொஞ்சம் வித்தியாசமா ஈக்கோம், நல்ல வித்தியாசமான கதைகளாக ஈக்கோம். அப்பதான் மக்களை கவரையில். எனவே என்ன செய்வாங்க என்றால் கதை சொல்பவர்கள், உபதேசம் செய்பவர்கள் நிறைய இட்டு கட்டி நிறைய கதைகளை சொல்வார்கள். உமையாக்குடைய காலப்பிரிவில் குஸ்ஸாஸ் கதை சொல்பவர்களே இருந்தார்கள் நிறைய பேர். எலும்பி நின்றால் கட்டி கதை சொல்வார். கட்டி சொல்கிற கதைக்கு அறிவிப்பாளர் வரிசை ஒன்றையும் போட்டுக்கொள்வார். இவர் சொன்னார். உதாரணமா பாருங்க. ஒரு முறை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களும் இப்னு மஈன் என்ற ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ் இருந்தார், ஹதீஸ் துறை அறிஞர். ரெண்டு பேரும் ஒரு பள்ளியை தொழ போனார். தொழுது முடிச்சோன்னு ஒரு ஆள் எழுப்பினார். அப்ப இவங்களும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன சொல்றாருன்னு கேட்டு இப்போ அப்ப இவங்க ரெண்டு இவர் எழும்பி ஹத்தஸனா அஹ்மத் பின் ஹம்பல் வப்னு முஈன், இப்னு முஈனும் அஹ்மத் பின் ஹம்பலும் என்னிடம் சொன்னார் சொல்லி அந்த சனதை அப்படியே சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்லிவிட்டார். இமாம் அஹ்மத் இப்னு முஈனை பார்க்கிற, அவர் இவரை பார்க்கிற. நீங்க சொன்னீங்களா இவருக்கு? அவர் கேட்கிற, நீங்க சொன்னீங்களா இவருக்கு? சொல்ல இல்லையே. எல்லாம் முடிஞ்சு இப்ப அவரை கூப்பிட்டாங்க. ரெண்டு பேரும் கூப்பிட்டு இது வாங்க, நான் தானே அஹ்மத், இவர் தான் இப்னு முஈன், நாங்க உங்க ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இப்படி ஒன்று சொல்லலே. அவர் சொன்னார், நானும் யோசிச்சு இந்த யார் இந்த மடையன் ரெண்டு பேரும் அஹ்மதும் இந்த இப்னு முஈனும் என்ற மடையன் யாருன்னு யோசிச்சு இந்த இப்பதான் எனக்கு நீங்க மடையன் விளங்கிச்சது. நீங்க ரெண்டு பேரும் மட்டுமா அஹ்மதும் இப்னு முஈன்? இன்னும் எத்தனையோ பேர் 100 பேரா லீக் அவங்கள்ட்ட நான் கேட்டேன்னு சொன்னேன். இந்த கதை சொன்ன மனுஷன். இப்படி இஸ்லாம் உலகத்துல அந்த கால பிரிவுல கதை சொல்பவர்கள், உபதேசிப்பவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்லலாம், தர்ஹீபு தர்ஹீபுன்னு சொல்றது. அதாவது செயல்களின் சிறப்புகள். அதாவது குறிப்பிட்ட செயலை செய்தால் இவ்வளவு நன்மை கிடைக்கும், ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யாவிட்டால் இப்படி எல்லாம் தண்டனை கிடைக்கும் என்று இருக்குது. நாங்க எல்லாரும் கேட்டதுதான் ஃபதாயிலு அல் அமால் என்று சொல்லுவோம். செயல்களின் சிறப்புகள். ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு இவ்வளவு நன்மை இருக்குது, குறிப்பிட்ட செயலை செய்யாவிட்டால் இவ்வளவு தண்டனை இருக்கு. தர்ஹீபு தர்ஹீப்னு சொல்றது. இந்த பகுதியைத்தான் நாங்க உபதேசம் சொல்லுவோம். இந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான இட்டுக்கட்டின ஹதீஸ்கள் இருக்கு. இந்த ஆக்கள் உபதேசம் செய்ய எழுப்பினோடனே பயங்காட்ட ஒரு மக்களுக்கு பயங்காட்டான் தானே செய்வான். அப்ப கட்டி விட்டுற கொஞ்சம், அல்லது ஆசை விட்டோம், இப்படி சொர்க்கம் கிடைக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஊருளின்னு அது இதுன்னு கட்டி விடுவோம். அப்ப மக்கள் ஆர்வம் வந்து நன்மை செய்வாங்க. எனவே அதுக்கு ஏண்ட மட்டும் கட்டினேன். அதுதான் இந்த உபதேசமும் கதைகள் சொல்ல. இதுல ஆயிரக்கணக்கான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களை நாங்க பார்க்கிறோம்.
பின்னால கொஞ்சம் நாங்க பார்ப்போம். அடுத்தது இன்னொரு காரணம், சட்ட கருத்து வேறுபாடுகளும் அகீதா கருத்து வேறுபாடுகள். ஷாஃபி மதஹ்புல ஒரு கருத்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில, ஹனஃபி மதஹ்புல இன்னொரு கருத்து, இன்னொரு மதஹ்புல இன்னொரு கருத்து. இப்ப பின்னால வந்து சில மடத்தனமான அறிவு தரத்துல குறைஞ்ச சிலர், பெரிய இமாம்களை நான் சொல்லல, அபு ஹனீஃபாவோ அஹ்மதோ அந்த இமாம்களை சொல்லல, ஒரு நாள் அவங்க அப்படியானவர்கள் அல்ல. பின்னால வந்த சிலர் இந்த மதுஹபு வெறி பிடிச்சி கண்ட மதுஹபோட கருத்து தான் சரி சொல்லும். அப்ப என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். உதாரணம் சொல்லுங்களேன். அம்பனி ஜிப்ரீல் இந்தல் காபா ஃபகரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இது ஒரு இட்டுக்கட்டு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஜிப்ரீல் எனக்கு இமாமத்து செய்தார் காபாவு கிட்ட, அப்போது பிஸ்மில்லா ஓதித்தான் ஃபாத்திஹா ஓதினார். ரெண்டாவது ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஷாஃபி மதஹ்புல கட்டாயமா பிஸ்மில்லா ஓதும், ஹனஃபி மதஹ்புல ஓத தேவல், சும்மா ஃபாத்திஹா ஓதலாம், அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதலாம். இப்ப இவர் போனும் வேண்ட மதஹ்பு சரின்னு சொல்லணும். அப்ப இந்த ஹதீஸை கட்டுவிட்டார். ஜிப்ரீல் தொழுவிச்சதாகவும் அப்படி தொழுவிக்கிற நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதினாகவும் காட்டிவிட்டார். அப்ப இப்படி இந்த கருத்து வேறுபாடுகள், சட்ட கருத்து வேறுபாடுகள் அல்லது அகீதா கருத்து வேறுபாடுகள் வரும்போது அதற்கு ஷார்பாக, தண்ட நம்பிக்கைக்கு ஷார்பாக, தண்ட சட்டத்துக்கு ஷார்பாக ஹதீஸ்களை காட்டிவிட்டார். இது அடுத்த காரணம். அடுத்த காரணம், மார்க்கத்தை பத்தி எதுவும் தெரியா உண்மை, அல்லது நல்ல விளக்கம் இல்லை, ஆனா நன்மை செய்யணும் என்ற ஆர்வம் கூட. அப்ப இட்டுக்கட்டு, அதுக்காக வேண்டி நிறைய ஹதீஸ்களை இட்டுக்கட்டி மார்க்கத்தின் பக்கம் மக்களை திருப்புவதற்காக வேண்டி இட்டுக்கட்டு ஹதீஸ். கடைசியா ஆட்சியாளர்கள் நெருக்கத்தை சம்பாதிக்க சொல்லவே தேவையில்ல. அந்த காலத்துல நாங்க வாழ்றோம், நல்ல காலம். அந்த காலத்துல எலெக்ஷனிக்கல்ல இந்த ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்டு பைத்தி. ஆனாலும் ஆட்சியாளர்கள நெருக்கத்தை நாடணும், அவங்களோட நல்லா ஆயிக்கணும். அப்ப நிறைய ஹதீஸ்கள் இட்டு கட்டினார்கள். ஆட்சியாளர்களுக்கு தார்ப்பா, ஒவ்வொரு ஆட்சியாளரும் எந்த பக்கம் சார்போ அவனுக்கு எதை சொன்னா திருத்தி வருமோ அப்படி இட்டு கட்டினார்கள் நிறைய ஹதீஸ்கள். இது அடுத்த காரணமாக அமைந்தது. இப்ப நாங்க சொன்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். பெரிய அளவு பார்க்க எங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் உதாரணம் பார்ப்போம். இந்த பாருங்க, அஹாதீசுல் அக்குல், அக்குல் என்ற சொற்பிரயோகத்தை பாய்த்து வர எல்லா ஹதீஸுமே போய் அப்படி உறுதியா சொல்ல. அக்குல் என்ற சொல்ல பாவிச்சு வந்தால் நினைச்சு கொள்ளுங்க அந்த ஹதீஸ் பொய்ன்னு சொல்லி. அப்படி ஹதீஸ் இல்லை, ஆனா நிறைய ஹதீஸ் இருக்கு, ஆனா அவ்வளவுமே பொய்யான ஹதீஸ். இந்த சொல்ல பாவிச்சல இல்மண்டு வந்தால் அல்ல, ஆலிமண்டு வந்தால் அல்ல, அக்குல் என்ற சொல்ல பாவிச்சு வந்தால் அந்த ஹதீஸ் எல்லாமே பொய்யானவை. உதாரணமா, இன்னர் ரஜுல லயகூனு மின் அஹ்லி ஸலாத்தி வல் ஜிஹாத் வமா யுஜ்ஸா இல்லா அலா கத்ரி அக்லி. ஒரு மனிதன் நிறைய தொழுக உடையவனாகவும் ஜிஹாத் செய்யறவனாகவும் இருப்பான், ஆனா அவனுக்கான கூலி அவன் அக்குல்ட அளவுக்கு தான் கிடைக்கும், அவன் அறிவுட அளவுக்கு தான் கிடைக்கும். இது ஒரு பொய் ஹதீஸ். எனவே அக்குல் என்ற சொல் சார்ந்து வருகின்ற எல்லா ஹதீஸ்களும் பொய்யானவை. இல்ம ஆலிம் அல்ல, அக்குல் சம்பந்தமாக வருகின்ற எல்லா ஹதீஸ்களும் பொய்யானவை. இன்னொன்று பாருங்க, ஹதிர் பற்றிய அனைத்து ஹதீஸ்களும் பொய்யானவை. அப்படின்னா என்ன கருத்து? ஹிதர்ன்னு சொல்லுவோம், ஹதிர் என்றா விளங்காது. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற ஹயாத்து நபி அப்பா அப்படி சொன்னா நல்லா விளங்கு நினைக்கிறேன். அந்த காலத்தில் சொல்ற அப்படித்தான், ஹயாத்து நபி அப்பா அப்படின்னு சொல்றது, அல்லது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது. உண்மையா ஹதிர், அது ஹிதர்ன்னு எங்களுக்கு பழைய போயிட்டு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பற்றி வந்திருக்கிற எல்லா ஹதீஸுமே பொய். வந்திக்கு நிறைய, ஆனா எல்லாமே பொய். உதாரணமா இந்த ஹதீஸ், ஜிப்ரீலும் மீகாயிலும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாமும் அரஃபால எப்பவும் சந்திப்பாங்க, ஒவ்வொரு வருஷம் அரஃபால சந்திப்பாங்க. இது ஒரு பொய் ஹதீஸ். அந்த உதாரணமா காட்டுல போய் இடங்கள் தெரியாம போயிட்டால் ஹதிர் தானே காட்டி கொடுக்குறது, அந்த காலத்தில் நம்புவாங்க. இந்த சூனியம் செய்பவர்கள், சூனியத்தை வெற்றுறவர்கள், இவங்க எல்லாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பாவிப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியும், அவங்க எல்லாரும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை பாவிப்பாங்க. ஏன்னா அவர் இப்பவும் வாழ்றாரு, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இடைக்கிட சிலருக்கு உதவி செய்வார் என்றெல்லாம் நம்புவார். அது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களை பத்தி வந்த பொய் ஹதீஸ்கள். அப்படி ஒரு ஆள் இருந்தார், அதுல சந்தேகம் இல்லை, ஆனா அவர் மூத்தா போயிட்டார் நேரத்தோடு.
இன்றைக்கு வரையும் அவர் வாழவும் இல்லை, ரசூலுல்லாஹ் காலத்திலே மீக்கவும் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்தோடு அவரோட காலம் முடிச்சு. ஆனால் அப்படி ஒரு ஆள் இருப்பதாக இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் நம்பிக்கைகள் இருக்கு. அவருக்கு தான் ஹயாத் நபி அப்பான்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லி இப்போ கொஞ்சம் அது குறைஞ்சிருந்தாலும் ஓரளவுக்கு ஆங்காங்கே இருக்குது. எனவே ஹதிரை பத்தி யாராவது ஹதீஸ் சொன்னால் நீங்க தைரியமா உடனே சொன்னா நீங்க சொல்றது போய் அப்படி ஒரு ஹதீஸ் இல்லை. நிறுவக்கூடிய ஹதீஸ் எதுவும் எல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட பொய் ஹதீஸ். அடுத்தது ரஜப் மாதம் முதல் ஜும்மா தொழுகை சம்பந்தமாக வந்த எல்லா ஹதீஸ்களும் இட்டுக்கட்டப்பட்டது. ரஜப் மாதத்துல முதலாவது ஜும்மாவின் போது ரஜபில் ஒரு நோன்பு பிடித்து 4 ரக்காத்துகள் தொழுது, முதலாவது ரக்காத்தில் 100 முறை ஆயத்துல் குர்சிய ஓதி, 2வது ரக்காத்துல குல்ஹுவல்லாஹ் 100 முறை ஓதினா சொர்க்கத்தில் அவர் தனக்குரிய இடத்தை காணும் மட்டும் மௌத்தாக மாட்டார். இது ரஜபை பத்தி ஒரு ஹதீஸ். இப்படி நிறைய இருக்கு. இது ஒரு பொய் ஹதீஸ். இதோட இன்னும் நிறைய ரஜப் சம்பந்தமான ஹதீஸ்கள் அவ்வளவுமே பொய் ஹதீஸ். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு இட்டு கட்டிக்கிறாங்கன்றதுக்கு உதாரணங்கள் தான் இவ்வளவெல்லாம் இட்டு கட்டி இருக்கிறாங்க. இன்னொரு உதாரணம், நாங்க ஷாபான்லாம் வாழ்றோம். ஷாபான் நடுப்பகுதி இரவு தொழுகைகள் பற்றி வந்த அனைத்து ஹதீஸ்களும் பொய்யா. ஷாபான் மாசத்துல சரியா 15வது நாள் இதுல தொழுகையை பத்தி வந்திருக்கிற நோம்பை பத்தி வந்திருக்கிற எல்லாமே பொய் ஹதீஸ்கள். ஷாபான் ரசூலுல்லாஹ் நோம்பு முடிச்சாங்க, அது வேற. நீங்க கவனம் விலை கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை தவிர வேற ஏதாவது மாதங்கள்ல கூடுதலா நோம்பு பிடித்தால் அது ஷாபான் மாத்துல. ஆனா குறிப்பிட்ட ஒரு நாள் அல்ல. ஷாபான் மாத்துல முதலாம் நோம்பு, 2வது பிற, 3வது பிற, 4வது பிற அப்படி பிரிச்சிருக்கிறார். ஆனால் குறிப்பா வரையறுத்து ஷாபான் இந்த 15வது இரவு இப்படி எல்லாம் நோம்பு பிடிப்பது, இப்படி எல்லாம் தொழுகிறது, இப்படியா நன்மையை தரும் நம்புறது செய்யறது பொய்யாகத்தான் வந்தது. உதாரணமா இந்த ஹதீஸ், யார் ஷாபானின் நடுப்பகுதி இரவில் 12 ரக்காத்துகள் தொழுது ஒவ்வொரு ரக்காத்திலும் 30 முறை குல்ஹுவல்லாஹு அஹதை ஓதுகின்றாரோ அவரது குடும்பத்தில் நரகவாசியாக இருக்கிற 10 பேருக்கு ஷஃபாத்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கும். இப்படி ஓது 12 ரக்காத் தொழுது ஒவ்வொரு ரக்காத்திலையும் 30 முறை ஓதுற குல்ஹுவல்லாஹ் ஓதினா 10 பேரை கூட்டின்னு சொர்க்கத்துக்கு போயிடலாம். நரகத்துக்கு போக இந்த 10 பேர் கூட்டின்னு சொர்க்கத்துக்கு போயிடலாம். ரெண்டு ஒரு ஹதீஸ். இது மாதிரி நிறைய, இது ஒன்று உதாரணம் மட்டும். இப்படி நிறைய ஹதீஸ்களை எழுதி வச்சாங்க. இந்த ஹதீஸ்கள் தான் எங்களோட முன்னோர்கள்ட்ட வேலை செஞ்சு இந்த ஷாபான் மாதத்தை கொண்டாடுறது, ரஜப் மாதத்தை கொண்டாடுறது அந்த காலத்துல இருந்து இப்ப கொஞ்சம் அதில் குறைஞ்சு போயிட்டு என்றாலும் ஓரளவுக்கு ஆங்காங்கே கொஞ்சம் இருக்கு. இது அடுத்தது பாருங்க, ஹபஷாவை பத்தி, சூடானை பத்தி, துருக்கியரை பத்தி இழிவா சொல்ற ஹதீஸ்கள் அது அவ்வளவும் பொய்யான ஹதீஸ். ஒன்று கூட சஹீஹான ஹதீஸ் இல்லை. அதே போல ஆசூரா தினத்துல தன்னை அழகுபடுத்தி கொண்டது, சுர்மா பூசுறது, விசேடமான தொழுகைகள் இருக்குது என்று வார எல்லா ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்டவை. திரும்ப இது போதாத்துக்கு இட்டு கட்டியோர் வரலாற்றுல கொஞ்சம் பேர் இருக்கிறார். வேலை இட்டு கட்டுறது இப்படியான ஹதீஸ்களை இட்டு கட்டி சொல்றது. உதாரணமா பாருங்க, நூஹ் இப்னு அபி மரியம் இவர் இட்டு கட்டின ஆக்கள் ஒரு ஆள். இவர் என்ன செஞ்சாருன்னா சூறாக்களின் சிறப்புகள் பற்றி இட்டு கட்டினார். ஒவ்வொரு சூறாக்கும், சூரத்துல் ஃபாத்தியா, பக்கரா, ஆல இம்ரான், நிசா அப்படி தொடர 114 சூறாக்கும் இட்டு கட்டினார். நிறைய ஹதீஸ்கள். அவரை பிடிச்சி கேட்டா ஏன் இந்த வேலையை செஞ்சீங்கன்னு கேட்டா அவர் சொன்னாரு, மக்கள் எல்லாரும் அபூ ஹனீஃபாட ஃபிக்ஹ்லையும் இப்னு இஸ்ஹாக்ட சீராலையும் ஒரே அதை வாய்ச்சி அதிலே கவனமா இருக்கிறார். இப்ப நான் பார்த்து மக்களை குர்ஆன் பக்கம் திருப்புவோம். எப்படி திருப்புறோம்? கட்டினேன். திருப்பத்துக்கு என்ன செய்யலாம்? இந்த ஹதீஸ்களை கட்டி விட்டு நல்ல எண்ணத்தோட நான் செஞ்சேன்னு சொன்னார். ஆனா கொலை செய்யப்பட்டார். அப்ப இந்த ஹதீஸ்களை இட்டு கட்டி விட்டது. அந்த ஹதீஸ்கள் இப்பவும் இருக்குது தப்சீர்கள்லே. இமாம் பைதாவி தப்சீர், வாஹிதி தப்சீர், சாலபி தப்சீர், இமாம் ஜமக்ஷரி தப்சீர், இந்த இமாம்களோட தப்சீர்கள் இதுல மிக்கி இட்டு காட்டிட்டு அந்த மனுஷன் போனார். இப்ப இருக்கு. கவனம் விலை கொள்ளணும் என்றால் இதுல கருத்து குர்ஆன் சூறாக்கள் இந்த சிறப்புகளை பத்தி ஹதீஸே இல்லைன்னு கருத்தால் என்ன கருத்துன்னா கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்கு.
இவ்வளவு இல்லை, ஒவ்வொரு சூறாக்கும் சொல்றதுக்கு இல்லை. எனவே ஒரு சூறாவை பத்தி, சூறாவுடைய சிறப்பை பத்தி ஹதீஸ் வந்தா முதலாவது சந்தேகப்பட்டு தேடிப்பாடு, சொன்னோன்னே ஏற்றுக்கொள்ளாங்க. ஏன்னா நிறைய இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் சூறாக்களை பத்தி. இந்த சூறாவின வறுமை நீங்கும் கேட்டிப்பீங்களே, இந்த சூறாவின வறுமை நீங்கும், அந்த சூறாவின இது நடக்கும், இந்த சூறாவின இது நடக்கும் வரும். அதில் அதிகமானவைகள் இட்டு கட்டப்பட்டவையா தயிர் கட்டினவரே சொல்லிட்டார். நூஹிபுனும் அபி மரியம் சொன்னாரு, உண்மையிலே நான் கட்டினதான், ஆனா நல்ல நோக்கத்தோட கட்டினேன், இந்த நோக்கத்தை சொன்னார். இரண்டாவது மஸ்வரா இப்னு அப்து ரப்பி, இவர் நிறைய ஹதீஸ்களை கட்டினார். கேட்டா சொன்னார், இது நன்மையை செய்வதில் மக்களுக்கு ஆசையூட்ட இவற்றை நான் இட்டு கட்டினேன் சொன்னார். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபதாயிலுல் அமால், அமல்களின் சிறப்பு, இந்த தீமை இந்த அமலை செய்யாட்டி இப்படி தண்டனை கிடைக்கும், இதை செஞ்சா இப்படி நன்மை கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி நிறைய ஹதீஸ்களை கட்டி விட்டார். அது அறியாம எல்லாம் நிறைய புத்தகங்களுக்குள்ளால அங்கே எங்கெல்லாம் வந்துட்டு வந்து எங்கள்கிட்டையும் கூட பழக்கத்திலேக்கு. உண்மையிலே இப்ப பாருங்க, நாங்க இப்படி ஒரு ஹதீஸ் நேரங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லா துஅல்லிமூஹுன்னல் கிதாபத வலா துஸ்கினூஹுன்னல் குரஃப, பெண்களுக்கு நீங்கள் எழுத்து படித்து கொடுக்க வேண்டாம், பெண்களை மேல் தட்டில் உட்கார வைக்க வேண்டாம். நடைமுறையில் இருந்தா இல்லையா? அது முந்தி இந்த பள்ளிகள்ல மேல் தட்டுல பொம்பளை உட்கார வைக்க போனா சண்டை வந்துடும், அப்படி கூடாது. பொம்பளால படிக்க அனுப்ப கூடாது, எழுத படிச்சிருவாங்க, படிச்சா வேற வேற வேலைகளுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆம்பளை போக மாட்டாங்க மாதிரி, பொம்பளை தான் போவாங்க மாதிரி. அப்படி ஒரு ஹதீஸ். இது ஃபத்துல் கதீர் லீக்குது, இமாம் ஷவுகானி அலினா ஃபத்துல் கதீர் இந்த ஹதீஸ் இருக்கு. ஆனா இது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள் உண்டு. எனவே இப்படி நிறைய ஹதீஸ்கள் எங்களை அறியாமலே எங்களுடைய சமூக வாழ்க்கையில் நுழைஞ்சி சீரழிஞ்சு போச்சு. அதை வைத்து நாங்க சில நேரங்கள்ல வாழ்ந்திருக்கிறோம், அந்த ஹதீஸின் மீது வாழ்ந்திருக்கிறோம் சில நேரங்கள், அல்லது எங்களோட பழைய சமூகம் வாழ்ந்திருக்கும் இப்படியான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள். பெண்களின் அபாயத்தை விட்டு நாங்க ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டினாங்க நிறைய பேர். அதுல ஒன்றுதான் நான் ஏற்கனவே சொல்றது. எனவே இந்த வகையில ஹதீஸ்களை இட்டு கட்டுப்பட்டுறேன்னு சொல்றது இப்படி நிறைய ஒன்று ரெண்டு இப்ப நான் சொன்னதெல்லாம் பாருங்க, தொகையாவே சொன்னேன். இந்த ஹதீஸ் எல்லாமே தாயிஃப் அல்ல, மௌது தாயிஃபும் அல்ல, இட்டு கட்டப்பட்டது. அதே மாதிரி இட்டு கட்டுகின்ற சிந்தனையை கொண்டு ஒரு குரூப்பே இது நாங்க சொன்ன தனிநபர், இந்த கராமியா என்ற ஒரு பிரிவு, முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிரிவு, அந்த ஷியா ஹவாரிஜின்னு சொன்னமே அதே மாதிரி ஒரு பிரிவு தான் கராமியா. கராமியாக்கள கருத்து என்னண்டா, ஹதீஸ்களை இட்டு கட்டுறது ஆகும். ஏன் ஆகும்? அவங்க சொன்னாங்க, நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பாதகமாக இட்டு கட்டல, சாதகமா இட்டு கட்டுறோம். அப்ப சொன்னாங்க, அரபுல சொன்னாத, நஹ்னு லா நக்திபு அலா ரசூலில்லாஹ் வலாக்கின் நக்திபு லி ரசூலில்லாஹ், நாங்க ரசூலுல்லாஹ்க்கு எதிராயிட்டு கட்டல, ஷார்பாயிட்டு கட்டுறோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட சொன்னாங்க, ஜகாத் கொடுக்க சொன்னாங்க, குடும்பத்தோட நல்லா ஆயிக்க சொன்னாங்க, இப்படி நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சோம்? அதை தூண்டத்தான் செஞ்சோம், ரசூலுல்லாஹ்க்கு எதிராக இல்லை, ஷார்பாத்தான். அப்ப எனவே அதாகும் தானே. குர்ஆன் ஓதணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பெரிய சுன்னத்துகள் உண்டு. அப்ப என்ன செய்வோம்? குர்ஆன் ஓதுறது தூண்டுறது கட்டுவோம், ரசூலுல்லாஹ் ஷார்பா தானே கட்டுவோம், எதிராவல் ஒரு தியரியை வச்சு வாழ்ந்தாங்க இந்த குரு. அப்ப என்ன செஞ்சுப்பாங்க? ஏண்ட மட்டும் கட்டிப்பாங்க. எனவே இந்த வகையில தான் முஸ்லிம் சமூகத்துக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு சிந்தனை குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்த இந்த ஒரு பகுதி தான் நாங்க சொல்ற இந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள். எனவே முஸ்லிம் சமூகம் அல்லது முஸ்லிம் தனி மனிதர்கள் ஆலிம்களாக இல்லாட்டி இது பற்றிய கொஞ்சம் அறிவானம் இருக்கும். உண்மையிலே மதரசாக்கு போய்த்து 7 வருஷம் இருந்து படிச்சு ஹதீஸ் மௌது உண்டா என்ன, தாயிஃப் உண்டா என்ன, ஹதீஸ்டா என்ன எல்லாம் படிக்கிறது எல்லாருக்கும் சாத்தியம். ஆனா படிக்காம இருப்பதும் அபாயம். எல்லாத்தையும் தொடர்ந்து சும்மா கேட்டு நின்று போவார். என்னத்தையே சொன்னாலும் ஹதீஸ்ன்னு சொன்னா என்ன செய்யணும், கேட்டு எழுப்பின்னு போற அந்த நிலை இருக்கக்கூடாது. இருந்தா நாங்க எங்களை அறியாம எங்கேயாலும் போவோம், வழிகட்டுன்னு போவோம், அல்லது நிறைய பிழைகளை செய்வோம், விதுகத்துகளை செய்வோம்.
எனவே என்ன செய்யணும், கட்டாயமா ஒவ்வொரு சாதாரண பொதுமகனாக இருந்தாலும் இது என்ன விஷயம் என்று விளங்கிக் கொள்வோம். என்ன ஹதீஸ்டா என்னது, எப்படி அதை தொகுத்தார்கள், இது எப்படி எப்படி எல்லாம் மாறி மாறி பெய்த்தது என்ற உண்மையை கண்டிப்பாக ஒவ்வொரு சமூகத்துல ஒவ்வொரு தனி மனிதனும் விளங்கி இருக்க வேண்டும். இப்ப நான் சொன்ன இந்த பகுதி, இந்த நாங்க இப்ப பார்த்த பகுதிகள் இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி, இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் நூடாக எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் விளங்க பாருங்க. ஷியாக்கள கதீருஹும் என்ற ஹதீஸ், கதீருஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாலின் திரும்பி போற நேரத்துல கதீருஹும்ன்ற ஒரு இடத்துல வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையை பிடிச்சிட்டு முன்னுக்கு வந்து ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அப்படியே முன்னுக்கு வச்சு சொன்னார்கள், அத வசி வசி வகலீஃபதி மின் பாதி, இவர் என்ற வசி, நான் என்னால் உபதேசம் செய்யப்பட்ட மனிதன், எனவே பின்னால வார கலீஃபா, இவருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடங்கன்னு சொன்னார் என்று ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். அந்த இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் மீது ஒரு சமூகமே வாழுது, அப்படித்தானே, ஒரு பிரிவினரே வாழ்றார். இது எப்படி இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் சொல்லி இப்னு தைமியா 152 ஆதாரங்கள் சொல்லி அவர் மின்ஹாஜ் சுன்னான புத்தகத்தில். நான் சொல்ல வாரண்ட இவ்வளவு தூரம் அபாய், அந்த ஹதீஸ்கள் நிறைய தொகுத்து அங்கிக்குது இங்கிக்குது அப்படி இப்படி எங்கட கையில தந்தாலும் நான் கொஞ்சம் அப்செட் ஆயிடும். இப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்கு, அப்ப அலியை ஏற்றுக்கொள்ளத்தானே ஓணும் என்று வந்து. அப்ப எனவே இந்த வகையில ஹதீஸை பொறுத்தவரையில நாங்க கண்டிப்பாக ஒரு அளவான அறிவாலும் எங்களுக்கு இருக்கும். பெரிய அந்த 4 வருஷம் படிச்சு 7 வருஷம் படிச்சு பெரிய அளவு தூரத்துக்கு எங்களுக்கு படிக்க முடியாவிட்டாலும் ஹதீஸை பற்றி ஒரு சாதாரணமான அறிவாலும் எங்கள்கிட்ட இருக்கும். அதை தொடங்கி வச்சதுதான் இந்த பாடம், இந்த பாடம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வார வகுப்புகள்ல இந்த ஹதீஸ் சம்பந்தமான இன்னும் சில தலைப்புகளை நாங்க பார்ப்போம். ஹதீஸ்கள் எப்படி விளங்கணும், ஹதீஸ்கள்ல இன்னொரு பிரிவாகி தஈஃப்னு சொன்னா என்னது, அடுத்த ஒரு தலைப்பாக நாங்க பார்ப்போம். இது மௌது இட்டு கட்டப்பட்டது, எந்த வகையிலுமே சொல்லக்கூடாது என்ற ரசூலுல்லாஹ் சொல்லல, இது யாரோ இடையில ஒருவர் கட்டி விட்டது. நாங்க அடுத்து பார்க்க போறது அப்படி அல்ல, இட்டு கட்டப்பட்டது அல்ல, பலவீனமானது. பலவீனமான என்னது, எப்படி அது பலவீனமாக மாறும், அப்ப பலவீனமான ஹதீஸை சொல்லலாமா, நடைமுறைப்படுத்தலுமா என்ற உண்மையையும் இன்ஷா அல்லாஹ் நாங்க வார கிளாஸ்கள்ல பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இந்த காலத்துல வாழ்ந்தாள் சொல்லணுமா தேவையில்லை. இந்த காலத்துக்குள்ள நபி தானே அவர், அந்த காலத்துக்குள்ள நபி அவர். ரசூலுல்லாஹ் இந்த காலத்துல வாழ்ந்தார் சொல்லே பில என்ற இந்த காலத்துக்குள்ள நபி அவர், அந்த 7ஆம் நூற்றாண்டு நபி அவர். அப்ப இந்த காலத்துக்கு வேறொரு நபி அனுப்பி சொல்ற கொஞ்சம் ஹதீஸ் முடிஞ்சு. அல்லாஹ் இன்னொரு நபி உண்டு அனுப்புறேன், இந்த காலத்துக்கு வேற நபி உண்டு ஓணுமே, அவர் கருத்துப்படி வேறொரு நபி உண்டு ஓணும் என்ற பில. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் பில, அப்படித்தானே, அது அந்த காலத்துக்குள்ள ஹதீஸ். அப்ப இந்த காலத்துக்கு வேறொரு நபி ஒன்று அனுப்பி பள்ளிக்கு போவான்னு ஹதீஸ் சொன்னா சரி. ரசூலுல்லாஹ் 7ஆம் நூற்றாண்டு நபியா, இந்த காலத்து நபி வேறொரு ஆளோடுமா? ரசூலுல்லாஹ் மறும நாள் வரை உள்ள நபி, இந்த காலத்து நபி அந்த காலத்து நபி, இது இப்போ 23ஆம் ஆண்டு 25ஆம் நூற்றாண்டு எல்லா காலத்துக்குள்ள நபி. இவ்வளவு பயங்கர பொய் பிழை, இது அகீதாவே பாவிக்கிற பிற ஆக்கள் யோசனை இல்லாம சொல்ற கருத்து, தலை இல்லாம சொல்ற கருத்து தான் இது. ரசூலுல்லாஹ் அந்த காலத்து நபியா, இந்த காலத்துக்குள்ள நபி, 23ஆம் நூற்றாண்டு 25ஆம் நூற்றாண்டு 30ஆம் நூற்றாண்டுக்குள்ள நபி, இந்த காலத்துக்குள்ள நபி அவர். இவ்வளவு பயங்கர பிழை, இது ஒரு பயங்கர பிழை, சரியான பெரிய ஒரு பிழை. அப்படியல்ல சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னா பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இப்னு உமர் மகன் பிலால், இதே ஹதீஸை இப்னு உமர் மகன்கிட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் பள்ளிக்கு வந்தால் நீங்கள் தடை செய்யாதீர்கள் என்று இப்னு உமர் சொன்னார் மகன். மகன் சொன்னார், அப்படி ஏலா வாப்பா, இப்ப தடை செய்யத்தான் ஒண்ணு. அப்ப வாப்பா சொன்னார், இப்னு உமர் சொன்னாரு, நான் ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்றேன், நீ ஓண்ட கருத்தியா சொல்ற, இது பொருள் நான் உன்னோட பேசவே மாட்டேன், கடைசி வரையும் பேச. இதுதான் ஒரு சஹாபியிட நிலம். எங்கிற நிலைப்பாடு நாங்க என்ன சொல்லணும், ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து தான் எல்லா காலத்துக்கும் உரியது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்குரிய அப்படி அந்த ஹதீஸ் லீக்கோன், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்குரிய தெளிவா காட்டணும் எப்படின்னு சொல்லி.
எனவே ரசூலுல்லா எல்லா காலத்துக்கும் உள்ள நபி. அந்த காலத்துக்குள்ள நபி மட்டுமல்ல, 7ஆம் நூற்றாண்டு நபி அவங்க. 20ஆம் நூற்றாண்டு நபி, 21, 22, 23, 30 எல்லா நூற்றாண்டுக்குள்ள நபி. எனவே அது ஒரு ஆக பிழையான ஒரு கருத்து. அப்ப சரி, அரபு நாடுகள்ல வராங்களே, இங்க வரலன்னு வச்சுக்கொள்வோமே, அரபு நாடு, மலேசியால, இந்தோனேசியால, மற்ற நாடுகள்லாம் பெண்கள் போறாங்க, பள்ளி போறாங்க, தொழுகிறாங்க. இப்ப சவுதி போனா நாங்க பாக்குறோம், இந்த மஸ்ஜித் நபவில பாக்குறோம், இங்க எல்லாம் பாக்குறோம். அங்கெல்லாம் போயிருந்தா இங்க வரையில. எனவே சொந்த பலவீனங்களை நியாயப்படுத்துவதற்கு இந்த ஹதீஸ்களை வேற மாதிரி சொல்றது ஆகப்பில. அது எங்கட கருத்துன்னு சொல்லிட்டு எவ்வளவு நல்ல, அது எங்கட சொந்த அபிப்பிராயம், ரசூலுல்லாஹ் அபிப்பிராயம் சொல்ல. இன்னொன்னு பாருங்க, இந்த நௌஃபல் ஒரு ஆள் கேட்டிருக்கிறாரு, வேறொரு நாட்டிலிருந்தோ அல்லது ஒரு இடத்திலிருந்தோ கேட்டிருக்காரு. நாங்க இப்ப சொன்ன ஹதீஸ்கள்ல கொண்ட ஒரு ஆள் நம்பி அதை பின்பற்றினால் அது என்ன மாதிரி, அதுக்கான நிலைமை என்ன என்று அவர் கேட்டிருக்கார். இப்ப என்னென்றால், இந்த ஹதீஸ்களை மௌதுவான ஹதீஸ்ன்னு தெரிஞ்சு, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் தெரிஞ்சு கொண்டு பின்பற்றினால் பெரும் பாவம், பெரிய ஒரு பித்அத். உதாரணம் சொல்லுங்க, நாங்க இப்ப சொன்னோமே, அந்த இப்படி தொழுதால் இப்படி நன்மை அப்படி நன்மை வந்தது ஹதீஸ்கள், சில பொய்யான ஹதீஸ்கள், அத அந்த ஹதீஸ் பொய்ன்னு தெரிஞ்சு கொண்ட பின்பற்றினால் பெரும் பாவம். தெரியாம இருந்தா நீ அல்லாஹ் அவரை மன்னித்துக் கொள்வோம். இன்னொன்று கேட்டீங்க, நிறைய அந்த நாங்க இஸ்லாத்தை பற்றி ஸ்பீச்சுகள் எல்லாம் கேட்கிறோம், இதெல்லாம் சரின்னு எப்படி விலையும் கொள்றோம் கேட்டு. இது என்னென்றால், முதலாவது விஷயம், எங்க எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது, இஸ்லாத்தை பற்றி பொதுவான அறிவை பெற்றுக்கொள்றோம். நுணுக்கமா ஒவ்வொரு துண்டையும் விலையும் கொள்ளாட்டி பொதுவாக இஸ்லாத்தை பற்றி ஒரு அறிவை நாங்க பெற்றுக்கொள்றோம். பொதுவான ஒரு அறிவை பெற்றிருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒருவாறு பயான் பண்ணும் போதே படும் இதண்டா ஏத்துக்கொள்ள மாறி படும், அது போதும். அப்ப நாங்க என்ன செய்வோம், அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தேடி பார்ப்போம். ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட ஹதீஸ் சொன்னார் வைங்களேன், எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு பொதுவான அறிவு ஒன்று இருந்தால் நாங்க என்ன செய்வோம் என்றால், இதுல ஏதோ குழப்பம் உண்டு, எனவே இது அவரை விட ஒரு பெரிய ஒரு ஆளிட்டு போவோம், ஹதீஸ் ஒன்றை தேடி பார்த்து பார்ப்போம், பார்த்து வேலைக்கு. இதுதான் இதுக்குள்ள ஒரே படி. இப்ப ஷேகஸால்னு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கருத்து அவர் சொல்றேன்டா, ஹதீஸ்கள் எப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செதறி சொல்லியிருக்கிறார். செதறினா ரசூலுல்லாஹ் செதறி சொல்லல, உண்மையில பல சூழல்கள்னு சொல்லியிருக்கிறார், அங்க இங்க இங்க எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்ப அது எது போல என்றால், ஒரு உலக படத்தை ஒரு ஆள்கிட்ட தந்து துண்டு துண்டா உலக படத்தை கிழிச்சு கையில தந்தார், செஞ்சுதான் தந்தார். உலக படத்தை சரியா ஒட்டித்தான்னு சொன்னால் யாருக்கு ஒட்டையிலும்? ஏற்கனவே உலக படத்தை தெரிஞ்சவர் தான் ஒட்டையிலும், இல்லாதவர் என்ன செய்வாரு, இலங்கையை கொண்டு இந்தியாவில் வைப்பார், இந்தியாவை கொண்டு அமெரிக்காவில் வைப்பார், அவருக்கு வழங்காது. இஸ்லாத்தை பற்றி ஒரு பொதுவான அறிவுள்ளவனுக்கு தான் ஒவ்வொரு ஹதீஸையும் மெயினா வைக்க என்று விளங்கும். இந்த ஹதீஸை ஈனா வைக்கணும், இந்த ஹதீஸை ஈனா வைக்கணும், யாருக்கு வழங்குண்டா இஸ்லாத்தை பற்றி ஒரு பொது அறிவுள்ளவனு தான் வழங்கும். அப்ப எனவே அந்த வகையில இஸ்லாத்தை பற்றி ஒரு பொதுவான அறிவு, அதாவது ஹதீஸ் சொன்னா என்னது, குர்ஆன் சொன்னா என்னது, இஸ்லாத்துடைய சமூக வாழ்க்கைன்னு சொன்னா என்னது, இஸ்லாம் ஆன்மீக வாழ்வுக்கும் உடம்போடு சம்பந்தப்பட்ட வாழ்வுக்கும் என்ன தொடர்பை சொல்கிறது, இந்த உண்மைகள் எல்லாம் படிச்சால் இப்போ ஒருவருக்கு யாரு ஹதீஸ் சொன்னாலும் விலை கொள்ளையிலும். அது ஒரு குழப்பம் ஒண்டிக்கு, இந்த ஹதீஸ்ல என்னவோ சிக்கல் ஒண்டிக்கு, ஹசரத் சொல்றாரு தான், ஆனா எனக்கு கொஞ்சம் குழப்பமாயி முடிச்சுட்டு என்ன செய்வார், முடிஞ்சது பூரா அவர்கிட்டே போவார், அல்லது இன்னொரு ஆள்கிட்ட போவார், அல்லது தேடி பார்ப்பார். இதுதான் இப்ப செய்ய. அல்லது நேரம் இருந்தால், வசதி இருந்தால் ஆழமாகவே இஸ்லாத்தை படிக்கிறது. அதுக்கு கட்டாயம் மதரசால போய் 7 வருஷம் தான் இருக்கணும்னு இல்லை. இப்ப நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய கிளாஸ்கள் இருக்கு, இதுகளுக்கு போய் ஃபாலோ பண்ணி படிச்சால் இன்ஷா அல்லாஹ் நிறைய படிச்சு கொள்ள. இன்னொரு ஆஸ்திரேலியாவிலிருந்து பிஸ்மில்லா ஓதோணுமா தேவையில்லையா? இமாம் ஷாஃபி உடைய கருத்துப்படி பிஸ்மில்லா ஓதோணும் என்றும், ஹனஃபி மதப்படி ஓத தேவையில்லைன்னு இருக்கு. இந்த 2 கருத்துகளும் இருக்குது. நாங்க இப்ப அதை ஒரு சர்ச்சையா எடுத்து மிச்ச தூரம் விளங்கப்படுத்த கஷ்டம், டைம் 9 மணி ஆகுது. 2 பக்கத்துக்கும் சில ஆதாரங்களை சொல்லுவார். பிஸ்மில்லா ஓதுறதுக்கு ஷாஃபி மதப்படியும், ஓதாம இருக்கிறதுக்கு ஹனஃபி மதப்படியும் 2 பக்கத்தாலையும் சில ஹதீஸ்களை பாவிச்சுதான் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ்கள தரங்களை பற்றிய சர்ச்சைகள் இருக்கு ஒன்று. 3வது இன்னொரு கருத்து இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாவை இந்த சத்தம் இல்லாம ஓதினார்கள், மெதுவாக ஓதினார்கள் இன்னொரு கருத்து இருக்கு.
சர்ச்சைக்கு எல்லாம் அடிப்படையாக அமைந்தது எது என்றால் பிஸ்மில்லா சூரத்துல் ஃபாத்திஹால ஒரு ஆயத்தா இல்லையா, இதான் சர்ச்சையில முதலாவது பிரச்சனை. நிறைய இமாம்களோட கருத்துப்படி பிஸ்மில்லா உண்மையில ஒரு ஆயத். ஏனென்றால் குர்ஆன்லே வந்திருக்க சபுல் மசானின் 7 முறை திருப்பி திருப்பி ஓதப்படுகின்ற வசனம் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி வந்திருக்கு. அப்ப 7 வசனமா எப்ப அமையும்னா பிஸ்மில்லா சேர்த்தா தான் 7 ஆகும். நீங்க எடுத்து பாருங்க, 7 ஆகும் பாருங்க, இல்லாட்டி 7 மாறாது. பிஸ்மில்லாவும் ஒரு வசனமா இந்த சூரத்துல் ஃபாத்திஹால கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹால பிஸ்மில்லா ஓதணும், இல்லாட்டி குர்ஆன் ஃபாத்திஹா ஓதுனதா ஆகாது. எனவே அந்த வகையில ஓதோணும் என்றதுதான் சரியான கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஆனா சத்தம் போட்டு ஓதணுமா மெல்ல ஓதணுமா, இதுல கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் சர்ச்சைகள் இருக்கு. அசிஹாவு சித்தாவில் அடங்குகின்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனவா? புகாரி முஸ்லிமில் இல்லை, சந்தேகம் இல்லாம புகாரிலேயே முஸ்லிம்லே இல்லை. ஏனைய ஹதீஸ் கிரந்தங்கள்ல மிகவும் பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கு, மிக பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கு. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறதா இல்லையான்னு ஒரு சர்ச்சையும், ஆனால் சந்தேகமே இல்லாம மிக பலவீனமான ஹதீஸ்கள் இப்னு மாஜா, திர்மிதி, மத்த புகாரி முஸ்லீம் அல்லாத ஏனைய எல்லா கிரந்தங்களையும் இருக்கு. புகாரி முஸ்லீம் அல்லாத இன்னொரு மிச்சம் ஆதாரபூர்வமான கிரந்தம் முவத்தா. முவத்தால மட்டும் 4 ஹதீஸ்கள்லாம் சர்ச்சை இருக்கு, சர்ச்சை இருக்கு, மத்த எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள். மத்த கிரந்தங்கள்ல இந்த ஆகவே பலவீனமான ஹதீஸ்கள் சிலருடைய இமாம் இப்னுல் ஜவ்சி உதாரணமா, இமாம் இப்னுல் ஜவ்சி மாதிரி சில அறிஞர்களோட அபிப்பிராயப்படி அதுகள்லையும் சில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு, சியாவு சித்தாலையும் கூட. ஆனா சர்ச்சை அது இட்டு கட்டினதா இல்லையான்னு ஒரு சர்ச்சையும் இருக்கு. ஆனா சந்தேகமே இல்லாம பலவீனமான ஹதீஸும் மிக பலவீனமான ஹதீஸும் புகாரி முஸ்லிம் அல்லாத ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.